முக்கிய செய்தி. ஆளுநர் மாளிகைக்கு தவிக தலைவர் விஜய் இன்று மீண்டும் வருகை தந்திருக்கிறார். ஆளுநரை சந்திக்க வருகை தந்த விஜய் மக்கள் பவனில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை தவிக தலைவர் விஜயை ஆளுநர் சந்திக்கவில்லை என்ற ஒரு முக்கிய தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். ஆளுநர் மாளிகைக்கு இன்று மீண்டும் தவிக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிற நிலையில் ஆளுநரிடம் என்ன ஆலோசனையில் ஈடுபட இருப்பார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை நேற்று தெளிவுபடுத்திவிட்ட பிறகும் கூட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுவதாக இல்லை. எப்படியும் தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய தான் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று விஜய் முனைப்பு காட்டி வருகின்றார். விஜயை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை. நேற்று கூட நள்ளிரவு வரை பார்த்தோம். கிட்டத்தட்ட 11 மணி வரை கூட சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்திலே சில முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக விஜய்க்கு பணியாற்றக்கூடியவர்கள் என்று பலரும் வந்து நேற்று நள்ளிரவு வரை விஜயோடு ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். எனவே விஜயை பொறுத்தவரை சட்டப்பூர்வமான சில வழிகளை கையில் எடுப்பதற்கு தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகின்றது. அதன் காரணமாகத்தான் இரண்டாவது முறையாக இன்றும் கூட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க போயிருக்கின்றார். ஆளுநர் விஜயை சந்திப்பதற்கான நேரத்தை இதுவரை வழங்கவில்லை. ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரை அவர்கள் சந்திப்புக்கான நேரம் கொடுத்தால்தான் உள்ளே செல்ல முடியும். யாராக இருந்தாலும் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்று அந்த வரிசையில் யாராக இருந்தாலும் கூட ஆளுநர் மாளிகை, ஆளுநர் தரப்பில் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் உள்ளே மக்கள் பவனுக்குள் செல்ல முடியும். எனவே விஜய்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை தாமதப்படுத்துகின்றாரோ தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் என்பதை தற்பொழுது எண்ணக்கூடிய விதமாகத்தான் இந்த நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. விஜய் இன்னும் ஆளுநர் மாளிகையில் தான் காக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்று போன்று விஜயோடு வந்த வாகனங்கள் அனைத்தும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இன்று வாகனங்களிலே விஜய் வந்த வாகனம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி விஜய் வந்த வாகனம் மட்டும்தான் ஆளுநர் மாளிகைக்கு செல்லுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனவே நேற்று இல்லாத சில கெடுபிடிகள் விஜய்க்கு இன்று ஆளுநர் மாளிகையில் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை விஜய் பின்பற்றி இப்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கின்றார். அதே நேரம் ஆளுநர் அர்லேக்கர் இதுவரை விஜயை சந்தித்து அவருடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்டறியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே தனக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கு, பதவி பிரமாணம் செய்வதற்கு ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விஜய் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் ஆளுநர் தன்னிடம் இருக்கக்கூடிய சில அதிகாரங்களை சுட்டிக்காட்டி, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி 118 என்கின்ற பெரும்பான்மை இலக்கத்தை நீங்கள் தொட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் தாவேகாவினர் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, இந்த பெரும்பான்மை என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய இடம் தமிழ்நாடு சட்டப்பேரவையா, ஆளுநர் மாளிகையா? இதுதான் அவர்கள் தரப்பில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு விவாதமாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆளுநரை சந்திப்பதற்காக இரண்டாவது நாளாக விஜய் வந்திருக்கின்றார். ஆளுநர் சந்தித்தாலும் சரி, அல்லது விஜயை சந்திக்காமல் திருப்பி அனுப்பியிருந்தாலும் சரி, அடுத்த கட்டமாக தாவேகாவினர் முன்னெடுக்க போகின்ற சில சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இதை சுட்டிக்காட்டி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு அவர்கள் செல்வார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. ஒரு பக்கம் தாவேகா சார்பிலே பல்வேறு கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கூடுதலாக 5 இடங்களை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அந்த இடங்களை எங்கிருந்து பெறுவது என்பதற்கான பேச்சுவார்த்தையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரசியல் ரீதியாக இது போன்று பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, ஆளுநர் மாளிகைக்கு இரண்டாவது முறையாக சென்று தான் பதவியேற்பதற்கு ஆளுநர் உரிய முறைகளை, மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இப்பொழுதும் விஜய் சென்றிருக்கின்றார். எனவே ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பது முக்கியமான ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. ஆளுநரை பொறுத்தவரை அர்லேக்கர் இன்று கேரளா செல்வதாக இருந்தது. ஆனால் கேரள பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றார். எனவே ஒரு அரசியல் ரீதியிலான சந்திப்பு இன்றைக்கு உறுதியாக இருக்கின்றது ஆளுநர் மாளிகையில் என்ற எதிர்பார்ப்பு இன்று காலையே எழுந்திருந்தது. அந்த சந்திப்பு விஜய்க்கானதாக இருக்குமா, அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரேனுமோ உள்ளே சென்று ஆளுநரை சந்திக்க சூழல் ஏற்படுமா என்றெல்லாம் பல்வேறு வியூகங்கள், ஆரூடங்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில்தான் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாகவும் விஜய் சென்றிருக்கின்றார். என்றாலும் கூட அந்த சந்திப்பு இதுவரை நடைபெற்றதாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை. நேற்றே விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை, தனக்கு ஆதரவாக உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த படிவங்களை எல்லாம் வழங்கிவிட்டார். ஆனாலும் கூட விஜய் ஆட்சி அமைப்பதிலே ஒரு இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் ஆளுநர் மாளிகையில் விஜய் மீண்டும் வருகை தந்திருக்கிறார். ஆளுநர் அழைப்பின் பேரில்
தாவேக தலைவர் விஜய் மக்கள் பவன் சென்றிருக்கிறார். ஆளுநரை சந்திக்க விஜய் தரப்பில் நேரம் கேட்கப்படவில்லை என்ற ஒரு முக்கிய தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நேரில் வருமாறு ஆளுநர் விடுத்த அழைப்பின் பேரில் தாவேக தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருப்பதாகவும் ஒரு முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், ஆளுநரின் அழைப்பின் பேரிலே விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருப்பதாக ஒரு முக்கிய தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த தகவல் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? ஆளுநர் விடுத்த அழைப்பின் அடிப்படையில் தான் தாவேக தலைவர் விஜய் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துவதற்காக விஜயை வரவழைத்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்லது ஆளுநர் நேற்று ஒரு தெளிவான பதிலை தங்களுக்கு தரவில்லை என்பதாக தாவேகாவினர் கூறியிருந்தார்கள். எனவே ஆளுநர் சில சட்டப்பூர்வ அம்சங்களை, விதிகளை எடுத்து காட்டி இதன் அடிப்படையில் தான் நான் செயல்பட முடியும், அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் என்று விஜயிடம் அந்த விதிகளை நேரில் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தாவேக தலைவர் விஜயும் தயாராகி கொண்டிருக்கின்றார். ஆளுநர் மாளிகை தரப்பில் ஆளுநர் மாளிகை எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராக பல்வேறு தகவல்கள் அரசியல் தலைவர்களால் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சற்று முன்பு பேசியதை பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் சற்று முன்பு கூறியிருக்கக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருந்த தகவலை எல்லாம் நேற்று இரவு முதல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அத்தனை பேருமே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஆளுநர் மாளிகைக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது, பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். நாங்கள் அரசியல்வாதிகள், சட்டமன்றம் தான் சட்டத்தை இயற்றக்கூடிய இடம், அங்கேதான் எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆளுநர் எப்படி ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக இருந்து கொண்டு பெரும்பான்மை இல்லை என்று சொல்ல முடியும் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வருகை தந்திருக்கிற நிலையில் 113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என ஆளுநர் அர்லேக்கர் கேள்வி எழுப்பியிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த கட்சி தாவேக அரசை ஆதரிக்கும் என்ற ஒரு முக்கிய கேள்வியையும் ஆளுநர் முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 113 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசு அமைக்க முடியுமா என தாவேக தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில் இன்று தற்போது ஆளுநர் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், 113 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா என ஆளுநர் அர்லேக்கர் ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போதைய தகவலின் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ற முறையிலே தன்னுடைய கவலையை விஜயிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆளுநர் கேட்கின்றார், 113 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி நிலையான ஒரு அரசை அமைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியினை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடியவர்களை நோக்கி ஆளுநர் எழுப்பியிருப்பதாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் 5 உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். குறைவான உறுப்பினர்களோடு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள். அதன் அடிப்படையில் ஆட்சி கவிழ்ந்துவிடும். தமிழகத்திலே மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு சூழல் உருவாகிவிடும். ஒரு ஆட்சி அமைந்து அடுத்த சில நாட்களுக்குள்ளாக அந்த ஆட்சி கலையும் பொழுது வாக்காளர்களுடைய மனநிலை, பொதுமக்களுடைய மனநிலை, ஆட்சி நிர்வாகத்தினுடைய நிலையிலே ஒரு தேக்க நிலை உருவாகிவிடும் ஆட்சி நிர்வாகத்திலே. எனவே இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த முடிவை நாங்கள் எடுக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை ஆளுநர் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் விஜயை வர சொல்லி இருக்கின்றார் என்பதை ஓரளவு யூகிக்க முடிகின்றது. ஏனென்றால் ஆளுநர் தரப்பிலிருந்து இந்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. 113 என்ற எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி நிலையான அரசை அமைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் முன்வைத்திருக்கின்றார் என்பதிலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக ஆளுநரை, அதாவது தன்னிலை விளக்கம் தருவதற்காக தாவேக தலைவர் விஜயை வரவழைத்திருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நேற்று இரவு முதல் பல்வேறு ஆர்வங்கள் வெளியாகி கொண்டிருந்தன. ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு எதிராக பல அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் தன்னுடைய நிலைப்பாடு என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் தொடர்பான கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலானதுதானே தவிர விதிகளுக்கு உட்பட்டுதான் தன்னுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை தாவேகாவிற்கும் அதன் வாயிலாக தமிழக மக்களுக்கும் எடுத்து கூறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆளுநர் வர வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. 113 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி அரசை அமைக்க முடியும், அந்த அரசு எப்படி நிலையானதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்ற ஒரு கேள்வியையும் ஆளுநர் எழுப்பியிருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயை தற்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய ஆளுநர் இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார். 113 என்ற எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் அரசு அமைத்தால் அது நிலையான அரசாக எப்படி இருக்கும், பெரும்பான்மை எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் உங்களை ஆதரிக்க தயாராக இல்லை என்பதைத்தானே
கடந்த 2 நாட்களுடைய அரசியல் சூழல் எடுத்துச் சொல்லுகின்றது. அந்த கட்சிகள் எல்லாம் உங்களை ஆதரித்திருந்தால் வெளிப்படையாக உங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பார்களே, அவர்கள் அப்படி எந்த கடிதத்தையும் வழங்கவில்லை. எனவே 113 என்ற எண்ணிக்கையிலான அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் 5 குறைவாக வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி ஒரு நிலையான அரசை அமைத்துவிட முடியும்? அதன் காரணமாகத்தான் நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களோடு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றோம் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. விஜய் இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்? விஜயோடு சென்றிருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் இதற்கான பதிலாக ஆளுநருக்கு என்ன தரப்போகின்றார்கள்? தமிழக அரசியல் களத்திலே அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? ஆளுநர் மாளிகையை முன்வைத்து தமிழக அரசியல் களத்தில் இப்பொழுது விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. தேசிய அளவில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோத்து நிற்கின்றது. காங்கிரசினுடைய சட்டப்பூர்வ உதவிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் எல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள் மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? ஆளுநர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்பதுதான் திமுகவினுடைய முதன்மையான ஒரு விமர்சனமாக இருந்தது, ஆளுநருக்கு எதிரான கருத்தாக இருந்தது. இந்த விவகாரத்திலே திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை எவ்வாறு அணுகுகின்றார்கள்? ஏனென்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் ஆளுநருடைய செயல்பாடு சரியானது கிடையாது. 113ஆக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு குறைவாக இருந்தாலும் சரி, தனிப்பெரும்பான்மையோடு யார் வருகின்றாரோ அவரை அழைத்து ஆட்சி அமைக்க வைத்துவிட வேண்டும் ஆளுநர். அவருடைய பணி அத்தோடு முடிந்துவிடும். அதன் பிறகு சட்டப்பேரவைக்குள்ளாக எதிர்க்கட்சிகள் செல்லப் போகின்றார்கள். எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப் போகின்றார்கள். முடிந்தால் விஜய் வெற்றி பெறப் போகின்றார். விஜய் வெற்றி பெறாவிட்டால் தானாகவே அது ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விஜயால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பது உறுதியானால் ஆட்சியை கவிழ்க்கப் போகின்றார் ஆளுநர். இதுதான் ஆளுநர் மாளிகை வழக்கமாக செய்யக்கூடிய பணியாக இருந்து வந்தது. அதிலிருந்து மாறுபட்டு குறிப்பாக நேற்று பிற்பகலுக்கு பிறகு சில புதிய முடிவுகளை ஆளுநர் எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது என்பதாகவெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளிப்படையாக கருத்து செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள் இன்று காலை முதல். எனவே 5 இடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நிலையான அரசை நீங்கள் அமைக்க முடியும்? 118 என்கின்ற பெரும்பான்மை இடத்தை உங்களால் எப்படி சட்டப்பேரவைக்குள்ளாக நிரூபித்து காட்ட முடியும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நோக்கி அடுக்கடுக்காக ஆளுநர் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே தாவேகாவினர் வெளியில் வரும் பொழுது கூடுதலான அந்த விவரங்களை தாவேகா தரப்பில் சொல்லப்பட்ட தகவல் என்ன பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். தாவேகாவை பொறுத்தவரை நேற்று இரவு கூட அந்த கட்சியினுடைய சட்டப்பூர்வ பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு அவர்கள் தொலைபேசி மூலமாக பேசியிருந்ததை அறிந்து கொள்ள முடிந்தது. டெல்லியில் சில மூத்த வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்களோடு நேற்று நள்ளிரவு வரை தொடர்பில் இருந்தார்கள். இன்று காலையும் கூட அந்த தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் இடம்பெற்றதாக தாவேகா சார்பில் தகவல் வெளியாகி இருந்தது. எனவே இந்த விவகாரத்தில் ஆளுநர் இப்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு சட்டப்பூர்வமாக சில பதில்களை தமிழக வெற்றி கழகம் தரும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. குறிப்பாக கர்நாடகத்திலே கடந்த காலங்களில் நடைபெற்ற சில வழக்குகளை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையிலே ஆளுநர் மாளிகையினுடைய நடவடிக்கை எவ்வாறு இந்த விவகாரத்தில் இருக்க வேண்டும், இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றங்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்புகளில் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் ஆளுநருக்கு பதில் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நேற்றே இந்த ஒரு கேள்வி இருந்தது. நேற்று முன்தினம் இரவு ஆளுநர் சில கருத்துக்களை பொதுவெளியிலே ஊடகங்களிலே பதிவு செய்திருந்தார் தொலைபேசி மூலமாக. அப்பொழுதே ஆளுநர் சொல்லும் பொழுது 118 உறுப்பினர்கள் என்ற ஒரு எண்ணிக்கையோடு வரும் பொழுது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதிலே எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகின்றது என்று நேற்று முன்தினம் இரவு ஆளுநர் சில ஊடகங்களிலே தகவலை பதிவு செய்திருந்தார். அப்பொழுதே அந்த ஒரு கேள்வி எழுந்தது. என்ன இவர் சொல்லும் பொழுதே, அதாவது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே ஆளுநர் என்ற முறையில் நான் அழைப்பு விடுத்திருக்கின்றேன், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போகின்றேன், சட்டப்பேரவையில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை குறிப்பிட்ட கால அவகாசத்தை பெற்று நிரூபித்துக் கொள்ளலாம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் 118 என்ற எண்ணிக்கையோடு வந்தால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகின்றது என்று ஆளுநர் கேள்வி எழுப்புகின்றாரே. இணைப்பிலே காத்திருங்கள் ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.